கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. ஓகே, இப்போ இந்த வசனத்தை நான் நம்ம எல்லாரும் எழும்பி நின்று என் கையில் சில பொம்மைகள் இருக்குது, சரியா? ஒரு பொம்மை ஸ்மைலி தெரியுமில்ல நம்ம எல்லாத்துக்கும், ஸ்மைலி. அந்த ஸ்மைலி டைப்பில் சில மாடல் இருக்குது. அந்த மாடலில் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே, இது எப்படி ஆக்ஷனில் இருக்குது? இதோடைய இடது கை, ஓகேவா? இதோடைய இடது கை, இதோடைய வலது கை. அண்ணா இங்கே வாங்க ஒரு நிமிஷம், இப்படிங்க. ஓகே, இங்கே பாரு, அது எப்படி இருக்கோ அதே மாதிரி என்ன செய்யணும்? காலை வச்சுட்டு, இது இடது கால் இப்படி வச்சுட்டு, இல்லைங்களே எங்கள் எட்டா இருக்கு, அது வாய் அப்படித்தானே வச்சிருக்கு, அப்படி சொல்லணும். ஓகேவா? இப்படி ஒரு 3 டைப்பா. புரியுதா நான் சொல்றேன்? புரியுதா? ஓகே, ரெடியா? இட்லி சட்னி சாம்பார் சொல்லிடலாமா? ரெடி? இட்லி சட்னி சாம்பார். ஓகே, இது நான் காட்டுறதுனால இந்த மெத்தட் வேண்டாம், சரியா? இதை நான் மறைச்சு வச்சிடுறேன். ஸோ இதில் நிறைய டைப்ல இருக்கு, ஓகேவா? நிறைய டைப்ல இருக்குது. அது கோபமாக இருந்துச்சுன்னா மூஞ்ச கோபமாக வச்சுக்கிடணும், சரியா? அப்போ சிரிச்சிடக்கூடாது. ஓகே, ரெடியா? நானும் உங்களோட சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போறேன். இப்போ வின்சன் அண்ணன் வந்து என்ன செய்வாங்கன்னா, இதுல இருந்து ரேண்டமா சூஸ் பண்ணுவாங்க. அதுல என்ன இருக்கோ அந்த ஆக்ஷன். ஓகேவா? ரெடியா? அலர்ட் ஆயிக்கோங்க. சொல்லிடணும், வசனத்தை சொல்லிடணும். ரெடி? ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அலர்ட் ஆயிக்கோங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஏதாவது ஒரு படத்தை தூக்கி கட்டுங்க. ரெடி? 1 2 3. உங்கள் பெற்றோருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. சூப்பர், கிளாப் பண்ணிக்கலாம். ரைட், செகண்ட் ரவுண்ட் எப்படின்னு பார்ப்போம். செகண்ட் ரவுண்ட். ஐயோ, ரெடி? மறுபடி இல்லைங்களே கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்க, இது நியாயம். எபேசியர் 6. ஓகே, ரைட். அடுத்தது. ரெடி, ஸ்டார்ட். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 6:1. ஓகே, போதுமா? இன்னொரு ரவுண்ட் எடுப்போமா? இன்னொரு ரவுண்ட். ரெடி, ஸ்டார்ட். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. சூப்பர், தலைக்கு மேல கை தட்டிக்கோங்கடா. போதுமா? ஓகே, சுட